இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்காகவே நீ ராஜ்யத்திற்கு வந்தீர்கள். எஸ்தர் எதிர்கொண்ட நெருக்கடி விரைவான தீவிரமான நடவடிக்கையை கோரியது. ஆனால் கடவுள் தங்கள் சார்பாக பலமாக செயல்படாவிட்டால் அவர்களின் சொந்த முயற்சிகள் பயனற்றதாக இருக்கும் என்பதை அவளும் மொர்தெக்காயும் உணர்ந்தார்கள். எனவே எஸ்தர் தனது பலத்தின் மூலமான கடவுளுடன் தொடர்பு கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டார். போ, அவள் மொர்தெக்காய்க்கு சொன்னாள். சூசானில் இருக்கும் எல்லா யூதர்களையும் ஒன்று கூட்டி எனக்காக உபவாசம் இரு. நானும் என் பணிப்பெண்களும் அவ்வாறே உபவாசம் இருப்போம். அப்படியே நான் ராஜாவிடம் செல்வேன். அது சட்டப்படி அல்ல. நான் இறந்தால் நான் அழிந்து போவேன். ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு பள்ளிக்கும், ஒவ்வொரு பெற்றோரும், ஆசிரியருக்கும், குழந்தைக்கும் இந்த நெருக்கடியில் வருகிறது. இஸ்ரவேலின் வரலாற்றில் அந்த முக்கியமான நெருக்கடியில் எஸ்தர் ராணியிடம் கேட்கப்பட்ட கேள்வி, இப்படிப்பட்ட காலத்திற்காகவா நீ ராஜ்யத்திற்கு வந்தீர் என்று யாருக்கு